தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நீதிமன்ற தீர்ப்பின்படி முதலமைச்சர் பதவியை இழந்தார். நீதிமன்ற தீர்ப்பின்படி முதலமைச்சர் பதவியை இழந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடித்தது. ஆனால் செல்வி ஜெயலலிதா 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்றதால் அவர் தேர்தலில் போட்டியிட முடியவில்லை. ஆனால் அவரை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார் கவர்னர் பாத்திமா பிவி. சட்டசபை தேர்தலில் போட்டியிட தகுதி இழந்தவரை எவ்வாறு முதலமைச்சர் பதவியில் அமர்த்தலாம் என்று கூறி திமுக வழக்கு தொடுத்தது. உச்சநீதிமன்றம் விசாரித்தது. உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியது. அதாவது 2 ஆண்டு காலம் தண்டனை பெற்று தேர்தலில் போட்டியிடும் தகுதியை இழந்த ஒருவர் முதலமைச்சராக பதவி வகிக்க தகுதி இல்லாதவர் என்று கூறி செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்றது செல்லாது என்று அறிவித்தது. செல்வி ஜெயலலிதா முதலமைச்சர் பதவியிலிருந்து தானாகவே பதவி இழந்தார். செல்வி ஜெயலலிதா நீதிமன்ற தீர்ப்பால் 2001ஆம் ஆண்டு முதலமைச்சர் பதவியை இழந்தார். முதலமைச்சர் பதவியேற்று 4 மாத காலத்துக்குள் பதவியை இழந்தார். உடனடியாக பெரியகுளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக்கினார். பின்பு 2 ஆண்டு கால தண்டனையை நீதிமன்றம் மேல்முறையீடு செய்தபோது நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்தது. செல்வி ஜெயலலிதா விடுதலையானார். பிறகு ஆண்டிப்பட்டி தொகுதியில் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீதிமன்ற தீர்ப்பால் பதவி இழந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என்பது குறிப்பிடத்தக்கது.